ஜனனியும் ஜீவானந்தம் தான் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஈஸ்வருக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி திருப்பி விட்டுறாங்க குணசேகரன். அதுக்கேற்ற மாதிரியே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்டில் வந்துட்டு ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஜீவானந்தமும் ஜனனியும் தான். ஜனனி எதுக்காக வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கும் போது இவங்க கும்பகோணம் போயிருக்கணும். அப்போது கண்டிப்பாக வந்துட்டு ஜீவானந்தமும் இவங்களும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஜட்ஜுமே வந்துட்டு ஜனனி தான் அதை பண்ணாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அது இல்லாத உடனே வந்துட்டு இவங்களுக்கு மேலே சுமத்தப்பட்ட வழக்குக்கு பழிக்கு வந்துட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாதனால இவங்கள வந்துட்டு நான் விடுவிக்கிறேன் பெயிலில் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் வந்துட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் கோவம் ஆவேசத்தோடு சக்தியோடு வர ஜனனி வந்துட்டு செம்ம கடுப்பாகி இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் அன்பு பரிவு பாசம் ஒரு துளி கூட இருக்காது. இனிமேல் பகை மட்டும்தான் இருக்கும். ஈஸ்வரி அக்காவுக்கு நடந்த எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துட்டு நாங்கள் பழி வாங்குவோம். எல்லா விஷயத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுல வந்துட்டு அப்படியே தடுத்து நிறுத்துறாரு கதிரை போட்டு செம்மையாக அடின்னு அடிக்கிறாரு. நம்ம சக்தி குணசேகரன் தானே எல்லா தப்பையும் பண்ணார். அதை வந்துட்டு சக்தி புரிஞ்சுக்கிட்டாரா? எப்படி இவங்க எல்லாரையும் வந்துட்டு தப்பு பண்ணதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க ஜனனி, சக்தி, ஜீவானந்தம் எல்லாம் சேர்ந்துன்றதை பார்க்கலாம். அப்படியே ஜனனி போயிட்டு அப்படியே பக்கத்தில் குணசேகரன் பக்கத்தில் டைனிங் டேபிள் சேர் போட்டு உட்காராங்க. இனிமேல் நடக்க போகிறத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஈஸ்வரி அக்காக்கான ஒரு இதுவை வாங்கி கொடுப்பேன்ற மாதிரி நிற்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு. ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.